பயணம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, அந்த பொதுமக்களோட வரவேற்பு? அதாவது எழுச்சி பயணம் எல்லா கிராமத்துக்கும் போறோம், எல்லா ஊர்களுக்கும் போறோம். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கிராம சபையை கூட்டி அந்தந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் போக்குவரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா, போக்குவரத்து வசதி சரியா இருக்கா. அப்புறம் நேற்று குருவிக்கரம்பையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பத்தி சொன்னாங்க. ஆக வெள்ளப்பூச்சி நோய், வாடல் நோய், காண்டாமிருக வண்டு இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆனா எல்லா இடங்களிலும் மிகுந்த ஒரு வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 மாசம்தான் இருக்கு இந்த ஆட்சியுடைய காலங்கள் முடிகிறதுக்கு. அதுக்கு பிறகு தேர்தல் வரும். தேர்தல் வந்த பிறகு யார் வருவார்கள் என்பதை பொறுத்துதான் மற்ற விஷயங்கள் இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் கடுமையான வச்சிருக்காரு. உங்களோட பதவி வந்து மியூசிக் சேர் பண்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு அறவரா போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் நாயகனுக்கு பேக்கப் பண்ணிடுவாங்க தலைமை சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உண்மைதான். மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர். அவர் சொன்ன உண்மை. எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில 3 வருஷம் தான் எங்களுடைய பதவி. இவர் மாவட்ட தலைவர், இவரு எல்லாத்துக்கும் எனக்கும் இங்க பாருங்க எனக்கும் சேர்த்துதான் 3 வருஷம் தான் அது. அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னாக்கி இப்போ 6 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் எனக்கு. அவருக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. நேற்று சொன்னாரு, திருப்பி பதிவு சொல்லியிருக்காரு. அந்த 2.5 வருஷங்கள் நிரந்தரம் இல்ல, மத்திய தலைமை முடிவு பண்றதா ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவி தான் இப்ப அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்ப காலையில சொல்லியிருக்காரு. அது அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பத்தி சொன்னா பரவாயில்ல, எங்களுடைய கட்சி பத்தி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவாரு. முதலமைச்சரே ஐநாராயணன் கேட்டா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் வேறு, அவர் இருக்குது திமுக. நான் சொல்றது என்ன சொன்னா, இந்த ஆட்சிக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன், இந்த ஆட்சிக்கு வந்து 2.5 மாசம் தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பாஜக திமுக பாக்கி எந்த கூட்டணி அமைச்சர் தயார் பண்ணிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உருவாக போது கொடி பறக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. கூட்டணி மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நாங்க யாரையும் வந்து கூப்பிடல. இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு. அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரை இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். அதனால எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்ப திமுக இவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங் சொல்றீங்க. நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில. காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல. அது எப்ப தேர்தல் வந்து அது வரைக்கும் நீடிக்கணும்ல உங்களுக்கு. நேற்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கல காங்கிரஸ் கட்சி. அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணியை விரிசல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? அவங்க கலந்துக்கலன்னா இதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் படம் போடுறதுனால கலந்துருக்காங்க. இப்ப தாவேகா குறித்து நேற்று நீங்க பேசியிருந்தீங்க, ஒரு கவுன்சில் கூட இல்லையா, அவங்க 3 கவுன்சிலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 இருக்காங்களா? பரவாயில்ல. புதுக்கோட்டை மாநகராட்சியில் இருக்காங்க, சுயேட்சையா போட்டியாளர் இப்ப தாவேகா இருக்காங்க. சரி ஓகே. அதை கடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து இவரா கூப்பிடாரு ஒரு கேள்வி வருது இல்ல? நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்றீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை? நான் வந்து யாரையும் குறைச்சு மதிப்பிடல. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கல. நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை. அவங்க இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு சட்டமன்ற தேர்தலோட இன்னும் சந்திக்கலை. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்களங்கிறதுனால தான்
அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியேப்படுத்த போறீங்கிறது எனக்கு தெரியல. பாஜக மாநிலத்தில் வெற்றி பெற்றா அந்த பகுதியில் உள்ள திமுக நிர்வாகியோட பதவிகள் பறிக்கப்படும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க பயமா? அப்படி அவர் எல்லா தொகுதியும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில பெருசுபடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியில பொறுப்பாளரையும் போட்டு நீங்க உங்க தொகுதியில ஜெயிக்கல அப்படின்னா உங்க பதவியை எடுத்துருவோம்னு 234 சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன்.